பாக்குறீங்களா இல்லையா தெரியல. ஏன் திருப்பி திருப்பி அவளோட மூஞ்சி யாரு திவாகரோடும் பார்வோடும் காமிச்சிட்டு இருக்கா தெரியல. நிறைய ஃபன்னான இதுவுமே அன்பு கேங் என்ன சொன்னாலுமே இந்த ஓப்பன் மைக்கா அது இதுன்ட்டு நிறைய தேர் ஹேவ் பீன் மெனி ஹார்ட்டி லைக் லாஃப் பண்ற மாதிரி மூமெண்ட்ஸும் அந்த கேங் கொடுத்துருக்கு. So it is not just, everything is revolving around பார்வதி and திவாகர். அவ மட்டும் கண்டென்ட் கொடுக்கறது இல்ல, பாக்கில்வாலும் கொடுக்கறா. எடிட்டிங் டீம் என்ன பண்றாலும் தெரியல. For some reason they thought that பாரு and திவாகர்ஸ் கான்வர்சேஷன்ஸ் தான் ரீச் ஆகுது நினைச்சிட்டு அப்படி போட்டுட்டு இருக்காளா தெரியல. அந்த குட் அந்த ஹார்ட்டி லாஃப் பண்ற அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறா இல்லையா, அதெல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 24/7 வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 3-4 வீக்ஸாவே பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் அங்க உள்ள நடக்கிறது, ஆனா அது வழியில வருது இல்ல. நீங்க எத்தனை பேர் பார்த்தது தெரியல, கலையோட அந்த ஓப்பன் மைக் நம்ம பேசுறதா அந்த கலை வந்து ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே டான்ஸ் எல்லாம் கத்து கொடுக்குறான். அதெல்லாம் வரவே இல்லை. அது வந்து லைக் என்னதான் அந்த பர்சனை பத்தி நம்ம எப்படி வழியில எப்படி இருந்தாலுமே உள்ள வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஹீ இஸ் ஆல்சோ டூயிங், ஆனா அது வந்து வழியில டெலிகாஸ்ட் ஆகுது இல்ல. அது ஏன் தெரியல. ஓகே, இது வேற யாரும் அட்வைஸ் பண்ணிருந்தாங்களே தென்றலுக்கு முன்னாடி. நான் தான் பண்ணியிருந்தேன், அவங்க பேசிட்டு அடுத்தது நான் பேசுறேன் ப்ரோ. ஓகே சொல்லுங்க தென்றல். இல்ல அதுதான் அந்த இவங்க அப்சராவோட போய் பாருங்க, நான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணேன், இதெல்லாம் எதுவுமே வரலன்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அவங்க சொன்னதா இருக்கட்டும். முந்தா நேத்து அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு ஸ்கிட் மாதிரி ஒண்ணு பண்ணாங்க தெரியுங்களா, இவங்க கெமியோட சேர்ந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கல்ல, அதையே நீங்க இதுல காமிக்கல, ப்ரோமோல காமிக்க வேண்டியதுதான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தானே, எல்லாரும் வீட்டுல எல்லாரும் உட்காந்து சிரிச்சு பார்த்துட்டு தானே இருந்தாங்க. ஏன் அன்னைக்கு பார்வதி கத்துறது மட்டும் ப்ரோமோல காமிக்கிறாங்க? இது யாரோட தப்புன்னு சொல்லுங்க சார். நீங்க ப்ரோமோல வந்ததுங்க, ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்தது. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் வந்துச்சு, இதுல விஜய்ல வரல. ஏங்க அப்போ நம்ம ஷோ மேக்கர்ஸ் தாங்க நம்ம சொல்ல முடியும். ஷோ மேக்கர்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லுங்க. நீங்க உடனே இவங்க மேல இவங்க வந்து கண்டென்ட்டே கொடுக்கலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன் சார். அப்ப புரியுதுங்களா? ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லாதீங்க. இம்பாக்டா இல்ல, ஷோ மேக்கர்ஸ் வந்து எந்த கண்டென்ட் இம்பாக்டா இருக்கோ அந்த இம்பாக்ட் ஃபுல் கண்டென்ட் தான் போடுவாங்க. ஓகேவா? சோ அந்த இம்பாக்ட் வந்து இவங்க கிட்ட இல்லன்றதுதான் அது நிதர்சனமான உண்மை. ஓகே, சோ அவங்களை இம்பாக்டா கண்டென்ட் கொடுங்கன்னா வீக்கெண்டா விஜேஸும் சொல்லிட்டு போறாரு, பிக் பாஸுமே சொல்லிட்டு போறாரு, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. ஏன் அப்சரா வந்து எல்லாம் பண்ணாங்க, அப்புறம் எதுக்கு 2 வாரம் எழுப்பி விஜேஸ் வந்து கேள்வி கேட்டாரு, நீங்க இருக்கிறதே தெரியல அப்படின்னு எதுக்கு சொல்றாரு? சரி நம்ம ப்ரோமோல வரல, இல்ல அவங்க இவங்க ஓவர் ஷேட் அப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா விஜேஸே வந்து அப்சராவை கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு அவங்க பதில் என்னவா இருக்கும்? வெளியில வந்து என்ன வேணாலும் சொல்லலாங்க, நம்மளுக்கு காமிக்கிறது தான். நான் இப்ப கூட சொல்றேனே, அன்லெஸ் தெர் இஸ் அ கிளிப், நம்ம வந்து இங்க வந்து ஒரு அசம்ஷன்ல பேசவே முடியாது. சோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து இவங்களை தவிர்த்து வேற ஒருத்தவங்கள ஒரு செட் ஆஃப் பீப்புள உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாவோ இல்ல இதுவாவோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க பார்வை அவங்கள மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு இங்க இந்த சீசன்ல யாரையுமே பிடிக்கல, நான் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். எனக்கு தான் பிடிக்கல சாம், எல்லாத்தையும் தான் திட்டிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே ஒருத்தர் ஃபேவரட்டா நம்ம இனிஷியலாவே செலக்ட் பண்ணிட்டு நம்ம பார்வை கண்ணு வந்து அவங்க மேல மட்டும்தான் இருக்கும். அவங்க பண்றது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல ஏறும், மத்தவங்க பண்றது தெரியாது. சோ இப்பவுமே நீங்க அததான் சொல்றீங்க, உங்க பார்வதி பண்றாங்க, திவாகர் பண்றாங்க, 2 பேர் பண்றது வெரி மச் இரிட்டேட்டிங் தான். இல்லவே இல்ல, நான் அது வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா அதே மாதிரி அபி சொன்னாங்க இல்லையா, லாஸ்ட் சீசன்ல வந்து சவுண்ட் வந்து அவங்கள தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததை இவங்க ஏன் மிஸ் பண்ணாங்கன்றதுதான் கேள்வி. ஆப்பர்ச்சுனிட்டி பார்வதியும் திவாகரையும் தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இன்னைக்கு நேத்து சபரி போட்ட அந்த சண்டையா இருக்கட்டும், திவாகர் கிட்ட நேத்தா அந்த என் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டாரு இல்லையா, அதே தங்கச்சி இன்னொரு இடத்துல அதே மாதிரி இன்னொரு தங்கச்சி ஒரு இதுல வந்து ஒரு சிக்கல்ல வந்து மாட்டுறாங்க. அந்த இடத்துல அவர் எந்திரிச்சு பேசல, பெட்ல படுத்து சிரிச்சுட்டு இருக்காரு. சோ ஏன் எந்திரிச்சு பேசல சபரி? பேசியிருந்தாருன்னா அவர் அன்னைக்கு ப்ரோமோ கண்டென்ட்ல வந்திருப்பாரு. ப்ரோ சாம் ப்ரோ, உங்க இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சாம் ப்ரோ சொல்லுங்க. உங்க இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒருத்தவங்க வந்து கலையை வந்து ப்ரோமோல் வழின்னு சொன்னாங்களே இல்லையா,
கலை வந்து அந்த டான்ஸ் அவர் வந்து டீச் பண்ணாரு, அது ப்ரொமோல வரல. ஆனா அந்த கியூசி அந்த ஜூஸ் டாஸ்க்ல ஒரு டேபிள் எட்டி வச்சாரு, அப்போ அவர் வந்து ப்ரொமோல வந்தாரு. அப்போ இதை விட அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ப்ரொமோல போட்டிருக்காங்க. சாம்ப்ரோ சொல்ற மாதிரி எது வந்து யார் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா பண்றாங்களோ அவங்களை தூக்கி வந்து ப்ரொமோல போட்டா செய்யறாங்க. இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த சீசன்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே கலை தான் டான்ஸ் சொல்லி கொடுத்து ப்ரொமோல வராத கலை அந்த ஜூஸ் டாஸ்க்ல டேபிள் எட்டி வதைக்கும் போது வந்தாரு ப்ரொமோல. ப்ரோ சாம்ப்ரோ எல்லாம் பார்த்தோம்ல. ஆமா வந்தாரு. there is often a saying இந்த மாதிரி குட் நியூஸ்க்கு வந்து இன்னொரு அதுல விஷயம் reach இருக்காது. Bad கனி வந்து அந்த அந்த இதுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க இல்லையா, சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து இதுக்கு சாரி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆகும்போது ஏன் அவங்க வந்து டைரக்டா பார்வதி கிட்ட மட்டும் போய் வேலை வாங்கணும்? அங்க இருக்கிறவங்க வேற யாருக்கிட்டயாவது வேலை வாங்கிக்கலாம்ல. ஏன்னா அவங்க QC வேலை வாங்கி இருக்கப்ப அது அவங்கள தான் ஒரு வேலை இதுவா வாங்கினாங்க, பண்ணிருக்கலாம். வேற யாரையும் வேலை வாங்கல, அதனால அவங்க வேலை வாங்கினாங்க. சோ அதுதான் மேட்ரு. நீங்க வந்து இரிட்டேட்டா இருக்குன்றீங்கல்ல, இவங்க 2 பேரும் ஏன் போயிட்டு இவங்கள மட்டும் போக் பண்றாங்க? மத்த கண்டஸ்டன்ஸ் கூட போய் விளையாட வேண்டியது தானே. இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் இக்னோர் பண்ணணும், அது ஒதுக்கி வைக்கணும்னு பேசுறாங்களா, ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்குள்ள போய் இது பண்ணணும். அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணி விளையாடணும், மத்தவங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி விளையாடணும். அங்க உள்ள போய் நான் ஃபேமிலி கிரியேட் பண்றேன், நான் வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து பாக்குறவங்களுக்கும் போரு, ஷோ மேக்கர்ஸ்க்கும் இரிட்டேட் ஆகும். அததான் சொல்ல வரோம். நீங்க அதை பண்ணாதீங்க. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ஒரு கண்டஸ்டன்ஸ், நான் வந்து இந்த கப்பை வந்து நான் தன்னிச்சையா நான் வந்து ஜெயிக்க தான் நான் இந்த ஷோக்கே வந்திருக்கேன், அதை பேஸ் பண்ணி விளையாடுங்க. ஆனா நீங்க வந்திருக்கீங்க நான் சர்வே ஆகணும், இந்த வாரம் போனா அந்த வாரம் பேமெண்ட் வந்தா இந்த கடனை அடிச்சிடலாம், அடுத்த வாரம் யாரும் சொன்னாங்க, அது நல்ல பாயிண்ட். சோ இந்த மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க விளையாட வந்திருந்தீங்கன்னா நீங்க போரிங் கண்டஸ்டன்ஸ் தான், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பார்வதி இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. நாமினேஷன்ல இருந்தும் அவ்வளவு தைரியமா அவங்க வந்து இறங்கி என்ன சரி அதனாலதான் இறங்கி விளையாண்டாங்க. அதனாலதான் இறங்கி விளையாண்டாங்க. இல்லங்க, அவங்க இந்த வாரம் ஃபுல்லா பண்ணது தப்பு தான். எப்படி வாங்கணும், நான் எனக்காக உழைக்கிறேன் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. சரிங்களா, அவன் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன், கேம் வந்து அப்படியே என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போகணும், அதுக்காக இதை பண்றேன்னு அவங்க எங்கேயுமே சொல்லலையே. எனக்கு NF எப்படியாவது வேணும், இதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவேன்னு சொன்னதே அவங்கதான். இறங்கி நான் இறங்கி எனக்கு அந்த NFP வாங்குவேன் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. நான் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு அவங்க வந்து அவங்களுக்காக தாங்க விளையாடணும். அததான் நான் சொல்றேன் என்றால், இப்போ வந்து மத்தவங்களும் இப்ப கனியுமே அவங்களுக்காக தான் விளையாடணும், ரம்யாவுமே அவங்களுக்காக தான் விளையாடணும், FJவுமே அவருக்காக தான் விளையாடணும். அவங்க மத்தவங்களுக்காக விளையாடக்கூடாதுன்றதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். ஒன் மோர் பாயிண்ட் ப்ரோ, இன்னைக்கு போட்ட தேர்ட் ப்ரோமோல கூட நிறைய பேர் காமிச்சாங்களே ப்ரோமோல. அப்போ இன்னைக்கு வந்து அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா தானே காமிக்கிறாங்க, அதை நம்ம ஒத்துட்டு அவங்க காமிக்கிறாங்க. யாரும் காமிக்கலாம் சொல்லவே முடியாது சார். சோ காமிச்சிட்டே இருக்காங்க எல்லாத்தையும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் தானே ப்ரோ காமிச்சாங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே தான் காமிச்சாங்க. கனி முதல் கொண்டு எல்லாத்தையும் தான் 3 ப்ரோமோலே தான் வந்தாங்க. யார் வரலன்னு சொன்னா? எல்லாத்துல எல்லாரும் தானே வராங்களே. அதுதான் சொல்றாங்களே, அப்படியே ஒரு டாக் பஞ்சுல அது ஷோ மேக்கர்ஸ் தான் ப்ரோ டிசைட் பண்ணணும், யாரு போடணும் யாரு போடக்கூடாதுங்கிறது. நம்ம எல்லாம் எல்லாருமே போய் விஜய் டிவில போட்டோம், எதுக்கு இவங்களே போட்டுட்டு இருக்கீங்க, பார்வையே போட்டுட்டு இருக்கீங்கன்னு போடணும். அடுத்த 2 நாள் பார்வை போடவே இல்லையே, நம்ம எல்லாருமே போய் கமெண்ட் பண்ணமா இல்லையா? சிஸ்டர் அப்படியே ஒரு டாக் போச்சு இதே ஸ்பேஸ்ல. அப்படியே ஒருத்தவங்க பேசினாங்களே, நீங்க வந்து பார்வதி இவங்க மட்டும் வந்து ப்ரோமோல் போடுறாங்க, அந்த சண்டை பண்ணா மட்டும் போடுறாங்க, மத்தவங்க எல்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு ஒருத்தவங்க வந்து வச்சாங்கல்ல ஒரு அக்யூசியேஷன். அதுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இப்ப ஒருத்தவங்க பேசினாங்க, உங்க பேர் தெரியல, ஆனா ஆரம்பிச்சிடல. நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். வாட் ஐ ஃபீல் இஸ், இனிஷியலா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக தே ஹேவ் டு ஷோ தட் கைண்ட் ஆஃப் அ ப்ரோமோ. அது வந்து இட் வாஸ் ஓகே, இட் வாஸ் அட்ராக்டிங் ஆடியன்ஸ், ஓகேவா? பட் இந்த வீக்ல வந்து இட் இஸ் கெட்டிங் டூ போரிங் அண்ட் டூ ஹெடேக் ஃபார் எவ்ரிவன், ஈவன் ஃபார் த ஆடியன்ஸ். அதனால தான் ப்ரோமோல ஷி இஸ் நாட் கம்மிங். ஈவன் தோ ஷி இஸ் எஸ்டர்டே, ஈவன் தோ ஷி வாஸ் ஷவுட்டிங் டூயிங் ஆல் தட் chores, she is not coming in there because the audience are not attracted to that anymore. அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகேவா? அண்ட் தென் பார்வதி இப்போ பார்வதியும் திவாகரும் பண்றது நமக்கே அப்படி தலைவலிக்குதுன்னா, இமேஜின் வாட் த people inside is going through. Like they have to discuss about that after that. அது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அதை ரியலைஸ் பண்றதுக்கே I think 2-3 weeks has gone. But now எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் இப்போ FJ ஆர் லைக் சம் ஆஃப் த பீப்புள் நோஸ் ஹவு டு டீல் வித் தெம். அவங்கள அப்படியே விட்டு அவனே கத்திட்டு போய் உட்காந்துருவான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நவ் த கேம் வில் சேஞ்ச். அண்ட் அபவுட் கனி கேங்கை பத்தி சொல்லணும்னா,
See, as long as it doesn't affect the game, ஓகேவா, இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல நம்மளும் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் நம்மளே பாராட்டி இருக்கோம், ஓகேவா. அது வந்து இட் வில் ஹேப்பன். அது வந்து கேம் அஃபெக்ட் ஆனா நம்ம குறை சொல்லுவோம், அது ஆகக்கூடாதுன்றது இல்லை. இட் கேன் ஹேப்பன் இஃப் ஆஸ் லாங் அஸ் இட் டசன்ட் அஃபெக்ட் த கேம். சோ மெனி ஃப்ரெண்ட்ஷிப், கோவா கேங்கு அதெல்லாம் நம்ம செலிப்ரேட் தானே பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் ஆஸ் லாங் அஸ் இட் டசன்ட் அஃபெக்ட் த கேம், இட் இஸ் நாட் அ இஷ்யூ அட் ஆல், ஓகேவா. அங்க அப்படி இருந்தாதான் தே வில் ஹேவ் அ மென்டல் பீஸ், தே ஹேவ் டு ஸ்டே தேர் ஃபார் 100 daysல. ஸோ அப்படி இருந்துதான் ஆகும், அது ஃபார்ம் ஆக தான் செய்யும். அதுல எந்த தப்புமே இல்லை. அதுல பயாஸ்டா ஏதாச்சும் போச்சுன்னா தென் வி கேன் கொஸ்டின், வி ஹேவ் டு கொஸ்டின், அதை நம்ம கேட்க தான் செய்வோம். ஸோ பார்வதியும் திவாகரோட கேம், இப்போ பார்வதியை பத்தி மை பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவங்க வந்து சம்மன் டோல்ட், கொஞ்ச நேரம் முன்னாடி யாரோ என்னமோ சொன்னாங்க, ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் பத்தி ஒரு டாபிக் இருந்துச்சு. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் ஹேவ் அ ஹெல்தி கான்வர்சேஷன் வித் பார்வதி. இது வரைக்கும் அவங்க ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் கூட யாருக்கிட்டயுமே இது வரைக்கும் இந்த சீசன்ல வச்சது இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ யாராச்சும் வந்து ஹெல்தியா பேசினா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் என்ன பண்றான், அவனை பத்தி என்ன நினைக்கிற, இவனை பத்தி என்ன, she will do two things. ஒன்னு இந்த சார்ஸ் கிரியேட் பண்றது, அண்ட் தென் அதை பத்தி ரெஜிஸ்டர் பண்றது. இதை தவிர அவங்க என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷோல? நத்திங், லைக் லிட்ரலி நத்திங். இவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான்ற மாதிரி புறம் பேசுவாங்க. அதுல வந்து கவுண்டர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அரோரா அந்த ஜெயில ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க, உங்களுக்கு தானே அப்படி வந்துச்சுன்னா she will run away from there. யாராச்சும் மூளை யோசிச்சு அதை பண்ண வந்தாங்கன்னா, அதை சொன்னாங்கன்னா she will run away from there. Apart from that, அவங்க எதுவுமே பண்ணல. Nobody can have a healthy conversation with her. And even if the wild card comes in, I don't think anyone can stay close to Parvati, because I don't think அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கூட யாருமே இது பண்ண முடியாது ப்ரோ, பிகாஸ் ஷி இஸ் வெரி செல்ஃப் சென்டர்டுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து அடிமையா இருக்காங்க அப்படின்னா மட்டும் தான் அவங்க கூட டிராவல் பண்ண முடியும். அதை தவிர Guys, ஐ ஒரு டோன்ட் நிமிஷம். திங்க் Promo எனி ஒன் 2 கேன் content டிராவல். liveல வருதாம். அப்டேட் கொடுத்துறேன். அது போயிட்டு இருக்கு 10 minutes. ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இதை வெளியே வந்து வைல்ட் கார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தாங்கன்னா தே ஷுட் நோ ஹவு டு டேக்கிள் தீஸ் டூ. அதை வந்து அதை கரெக்டாக அவங்க கேம் பிளே பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஈவன் த வைல்ட் கார்ட்ஸ் வில் ட்ராவல் வித் தீஸ் டூ, பிகாஸ் தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட் அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளே செட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தே கேன் எக்ஸ்போஸ் தீஸ் டூ பீப்புள், because I don't think these two people have any other content in them apart from these things. இப்பயும் வந்து இந்த 2 பேர் பத்தி மட்டும்தான் டாக்கு ஓடுது. என்ன ப்ரோ? இதுதான், இது தேவையே இல்லை, நம்ம தான் வளர்த்தி விட்டுறோம். இதத்தான் வந்து நான் எல்லா ஸ்பேஸ்லயும் நான் பேசுறது என்னன்னா, இந்த 2 பேர் தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையான்றதுதான் என் பாயிண்டே. யாராவது எடுத்து அடுத்தவங்க இது சொல்லுங்களேன். இந்த 2 பேர் டிராவல் வச்சீங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஹைட் பண்ணின்னு உள்ள உட்காந்துருக்காங்க. எல்லாமே அவங்களும் நிறைய திருட்டுத்தனம் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணாமலாம் கிடையாது. விஜய் அவர் வந்து இவருக்கு திவாகருக்கு நேம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. நீங்க வேற எங்களை சொல்றீங்க. யாரு பூர்ணியா? இந்த 2 பேரும் தான் தற்பெருமை பேசுனாங்க. அங்கங்க இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க யார கூப்பிட்டீங்களா? நான் பேசுறேன்ப்பா. யார்? இல்ல சாம் ப்ரோன்னு யார கூப்பிட்டாங்களே. நான் இது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து இது அன்பு 2.0 ஏதோ சொல்றீங்கல்ல, அவங்க சேர்ந்து விளையாடுறாங்கன்னா எந்த குரூப்பா விளையாடணுமோ அந்த கேமுக்கு மட்டும் தான் விளையாடுறாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கனியை ஃபர்ஸ்ட் யாரு கத்தியில அந்த இது குத்துற அந்த டாஸ்க் இருக்கும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் குத்துனதே வந்து சபரி தான் குத்திருப்பாரு. இல்ல எனக்கு நீங்க தயால் கேட்டதுக்கு நான் சொல்றேன். சென்ட்ரல் சரி, அப்போ கேப்போம். அப்ப இப்ப இப்படி வைப்போம். சரி, அவங்க குத்திட்டாங்கல்ல, நாம அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏன் அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிறாங்க? யார் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் யாரு எஃப்ஜே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு, எஃப்ஜே ஃபர்ஸ்ட் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கலைக்கு கொடுங்கன்னு சொன்னது எஃப்ஜே தானே? சொல்லுங்க. சபரிக்கு கொடுக்கலாங்கிறது முன்னாடியே பேசி வச்சுட்டாங்க. எஃப்ஜேவும் மத்தவங்க என்ன சொன்னாங்க, கலைக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. கனி வந்து எஃப்ஜேக்கு சொல்லலையே. கனின்னு வருது. தென்றல் ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரி எது? நான் ஸ்டோரிஸ் பார்க்கல, நிறைய விஷயங்கள் பார்க்கல சாம். நான் கனியோட ஸ்டோரியும் பார்க்கல. சரிங்களா? அரோரா ஸ்டோரி நான் இந்த ஷேர் பண்ணியிருந்தாரு ரசிகன் ஒரு இதுல, அது மட்டும் தான் பார்த்தேன். நான் நிறைய பேரோட ஸ்டோரி பார்க்கல. விக்கல்து கூட பார்க்கல நான்.
எஃப்ஜேவும் பார்க்கல, தூங்கிட்டேன். அந்த FJ ஸ்டோரி இதெல்லாம் போட்டு பார்க்க உட்கார்ந்ததான் முடியாது. தெரியும் எப்படி தூங்குனேனே தெரியல. எந்திரிச்சு பார்த்தா திருப்பி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காப்ல. ஓஹோ, இவர் இன்னும் இல்ல முடிக்கவே இல்லையா? ஸ்டோரி எல்லாமே நான் பார்த்தேன் 24/7ல. கனியோட ஸ்டோரி வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தாலுமே வாட் கேவ் ஹர் an edge over others is the art of narration சொல்லுவா. அது எல்லாருக்குமே இருக்காது. கனி ரொம்ப அழகா அதை சொன்னான். நம்ம சபரியோட ஸ்டோரியை நீ கேட்டோம். அவர் என்னதான் நல்லது நிறைய பண்ணினாலும் he could not narrate his story well. அதுதான் கனிக்கு வந்து நல்ல லைக்கோடையும் எட்ஜ் கொடுத்தது மற்றவாளை கம்பேர் பண்றதுக்கு. கெமி ஸ்டோரி அதுக்கு வாஸ் ஆல்சோ காரணம் ஒண்ணு நைஸ். சொல்லட்டுமா காயத்ரி? அவங்க பொன்னியின் செல்வன் வந்து 5 பார்ட்டுமே வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல இன்னும் இருக்கு. அவங்க அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி நேரேஷன் அவ்வளவு அழகா படிச்சிருப்பாங்க. அது அந்த மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில் தான் அது. அதான் இட் இஸ் அதான் so there is no harm in her getting NFP இல்லையா? she deserved it, she அதாவது narrated it well, she deserved it. அதுல என்ன நான் கேட்ட தப்பு? கேள்வி எனக்கு அது புரியலை. நான் கேட்ட கேள்வி வேற, பதில் எங்கேயோ போய் வந்திருக்குது. இது சாம்க்கு கேட்டதுக்கு நீங்க கேள்வி கேளுங்க. இது சாம் கேட்டதுக்காக சொன்னது. அவரு தான் கேட்டாரு யாரோட ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு. அதுக்குதான் பதில் சொன்னாங்க காயத்ரி. நான் முன்ன என்எஃப்பி வந்து அது கதை டாஸ்கா கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஒரு டாஸ்கா மட்டும் தான் என்எஃப்பி வீக்லி கொடுக்குறாங்களா எல்லாருக்குமே? மத்த கேம்ஸ்லாம் யாருமே விளையாடலையா? ஃபர்ஸ்ட் 2 வீக் கனி வந்து நாமினேஷன்ல இருந்தாங்க தானே? ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள நாமினேட் பண்ணல? அது யாரோட தப்பு? எங்க நாமினேஷன்ல வந்தாங்க மேடம்? நாமினேஷன்ல இல்ல, அவங்க இருந்தாங்க தானே, ஏன் நாமினேட் பண்ணல? அப்ப அவங்கள்ட்ட இது கிடையாது, NFP கிடையாது ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ். 3rd வீக் தான் அவங்க கேப்டன் பண்ண முடியாது. அதாவது தென்றல், நீங்க பேசி வச்சீங்கன்னு 14 பேர் போய் பார்வதிக்கு குத்துனீங்க தெரியுமா? இன்னொரு கலைக்கு 12 பேர் குத்துனீங்க தெரியுமா? இத வந்து நீங்க எல்லாருக்குமே கலைச்சு போட்டுருந்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கும். கனி எல்லாமே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ப்ரோ இட் கோஸ் கனி போத் வந்து வேஸ். கணிக்கே ஒரு வாரம் போட்டுக்குவாங்க. அப்படி பார்த்தா அப்படிதானே தயா? பார்வதிய கனி வந்து கணிக்கே போட்டுக்குவாங்க. யாருமே பண்ணவும் இல்ல. மத்தவங்க ஏன் போடல? மத்தவங்கன்னா யார் சொல்றீங்க? யார் போடணும்? யார் போடணும்? இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா? அவங்க கூட விளையாடுறவங்க அவங்க நல்லா விளையாடுறாங்கன்னு போடுவாங்களா? 2 வாரம் வந்து சமையல சமைச்சு கொடுத்தாங்கன்னு போடுவாங்களா? நல்லா சமைச்சாங்க அதனால அவங்கள வந்து நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு போடணுமா தயா? இப்ப நீங்க தானே சொன்னீங்க அவரே அவங்க கேங்ல இருக்கிறவங்க தான் வந்து கத்தியால எடுத்து கொடுத்தனான்ட்டு. கேம் நீங்க ஆட வந்தீங்களா? மத்தவங்க கேம் நீங்க ஆட வந்தீங்களா? அந்த கிளிப்பு மட்டும் கிடைக்கட்டும். அவங்க வந்து அன்னைக்கு மைக் இல்லாம டிஸ்கஸ் பண்ணது அது கிடைச்சதானே அவங்களை எடுத்து போட்டு நான் அந்த கேள்வி நான் கன்ஃபார்மா மறுபடியும் ப்ளீஸ், உங்கள்ட்ட சண்டை போட நல்லா இருக்கு ப்ளீஸ். இல்ல இதுல வேற வந்து என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு பெரிய பெரிய தாயா இல்ல சின்ன தாயா? எது அந்த ராஜமாதாவை சொல்றீங்களா? அதான் சொல்றா போதும். தயால் நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, மத்தவங்களை கேக்குதாப்பா? கேட்கல. கேக்குதா? கேட்கல ப்ரோ. நாங்க அதை தான் சொல்றோம், நீங்க பேசுனது கேட்கலன்னு தான் நாங்க சொல்றோம். ஆக்சுவலா வந்து இப்போ நான் பேசுறது அதுவும் கேட்கலையா? இப்ப கேக்குது. அது திருப்பி எவ்வளவு நேரம் கேட்கும்னு தெரியல. நீங்க கேட்காதப்ப நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து அந்த யாராவது கலைக்கு வந்து 12 ஓட்டு போட்டாங்க. அப்போ ஒண்ணு, 2வது வந்து 14 பேர் வந்து சேர்ந்து போடும் போது இது நைட்டே ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது மைக் இல்லாம சில விஷயங்கள் அவங்க எழுதி காட்டினதாகவும், சில பேர் வந்து ஏதோ சின்ன அது ஏதோ பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு சம்மந்தம் வச்சு ஏதோ பேசினாங்க. அதிலுமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணாத ஆள்லாம் கிடையாது. அது எனக்குமே வந்து ஜென்ரலாவே குழந்தைக்கே டவுட் வரும். 14 பேர் எப்படி நீங்க ஒரு ஆளுக்கு எடுத்து போடுங்க ஓட்ட? குழந்தைக்கு தான் டவுட் வரும், எனக்கு வர. தயால் சொல்லுங்க, இந்த லாஜிக் சொல்லுங்க. இல்ல எனக்கு வரலன்னு சொன்னேன் நானு. நீங்க எனக்கு கிளிப் காமிச்சீங்கன்னா அப்ப நான் வந்து டவுட் பண்ணுவேன். ஓகே கரெக்ட், தயால் சொன்னது கரெக்ட் தான். இப்ப நான் நார்மலாவே கேக்குறேன். அந்த வீட்டுல அந்த 14 பேரு அந்த பார்வதிக்கு போடுறதுக்கு ரீசன் என்ன? வேற யாருமே கண்ணு தெரியலையா? அதை மட்டும் சொல்லுங்க. அந்த வீக்ல அவங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. பார்வதி போடுறாங்கன்னா பார்வதி என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. அவங்க என்ன சும்மா போட்டாங்களா? அப்ப இதுல மத்தவங்களை யாரையுமே அவங்க ஏதோ அன்னைக்கு வம்பு பண்ணாங்க, அதுக்காக போட்டிருப்பாங்க. கரெக்ட்.
அப்போ நான் வந்து அந்த எந்த வீக்குன்னு நான் வாரத்துல யோசிச்சு கண்டிப்பா நான் உங்களுக்கு இது பதில் சொல்றேன். இல்ல டிஎம்லயாவது இல்ல சொல்றேன். என்ன செகண்ட் விஷயத்துக்காக? செகண்ட் வீக் செகண்ட் வீக் நான் நீங்க யோசிச்சு ரொம்ப சொல்றேன். அப்ப அது கஷ்டப்படுங்க. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத நான் யோசிச்சு கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. தென்றல் இல்ல இதுல நான் என்ன நான் கேக்குறேன்னா அவங்க மட்டும்தான் பண்ணாங்களா? தென்றல் எல்லாரும் இதுல தான் பண்ணாங்க. இப்ப இந்த வாரம் இவனுக்கு தான் கம்ருதீன் கூட தான் 10 ஓட்ஸ் போட்டிருக்காங்க. சொல்லுங்க. ம் கானா வினோத்துக்கு தான் 5 ஓட்ஸ் போட்டிருக்காங்க. யார் இவங்க கேங்க தான் போட்டாங்களா? அவங்களுக்கு என்ன ரெண்டு பேருக்கு தானே ஓட்டு போடுவோம், நாமினேட் பண்ண முடியும். சொல்லுங்க. சரி, இப்ப இந்த இது பேசுனீங்களா, அந்த 2 ஏன் பேசல? அது எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஏங்க திவாகர் விஷயம் மட்டும் எடுத்துட்டு வந்து கரெக்டா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்ததுல இது இருந்து இப்ப போன வரைக்கும் வாரம் சொல்றீங்க. நடந்ததுங்க. அது அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது எப்படிங்க எனக்கு ஞாபகம் இருக்கு? இல்லாட்டினா சொல்லுங்க அந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்லாட்டினா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் அந்த ரிவ்யூ பண்றதுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்துட்டு சொல்றேன் இருங்க. இது வேறயா? ஏன் ஜெனரல் பேசுறது ஹெல்த்தியா பேசலாம். இதுல வேற நோட்ஸ் வேற எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் இல்ல வந்து நான் ரிவ்யூ உட்கார்ந்து நம்ம பண்றேன்ல தயால், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் யூடியூப் சேனல்ல ரிவ்யூ பண்றேன். எனக்கு தெரியாது அது பேசுறதுக்கு எனக்கு எனக்கு நான் தெரியாது பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதுல இருந்து பார்த்து சொல்றேன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க திருப்பி அதை கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்து இல்ல வச்சிருக்கீங்கன்னா எனக்கு புரியல எனக்கு. எனக்கு தெரியாது நீங்க ரிவ்யூ பண்றது. எனக்கு பூர்ணி பண்றாங்க தெரியும். நீங்க தீபக் ஆர்மில இருக்கீங்க தானே? அதுல இருக்கேன். நான் தான் சொல்றேன் அதுல இருக்கிறேன்னா நான் மெசேஜ் அதிகமா பாக்குறது இல்லையே. சாரி. சாரி. அப்ப நான் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்கங்கிறதுனால நான் லாஸ்ட் டைமே நம்ம குரூப்ல இருக்கப்பயும் நான் சொல்லியிருந்தேன். தீபக் அண்ணா வந்தப்பயும் நான் சொல்லியிருந்தேன். அது சரி சரி இப்போ டாபிக் நீங்க வேணா சரி மத்தவங்க பேசுங்கப்பா. நான் பேசுறேன். ஆக்சுவலி தென்றல் சொன்னாங்க இல்லையா, பார்வதி, தென்றல், காயத்ரி ஆகும். நான் சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. நான் ஒரு பாயிண்ட் தான் இந்த இடத்துல வைக்கிறேன். அதுவும் தெளிவுபடுத்திடுறேன். பார்வதிக்கு வந்து எல்லாருமே ஓட் போடுறாங்க, டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அதுவுமே ஒண்ணு தோணுது. இன்னும் என்னன்னா, பார்வதி அண்ட் திவாகர் மட்டும் தான் கண்டென்ட் குடுக்குறாங்க. இவங்க வந்து வெளிய அந்த மோஸ்ட்டா எல்லாருக்குமே எல்லா சீசன்லயுமே தெரியும். கண்டென்ட் குடுக்குறவங்க வந்து அவ்வளவு ஈஸியா வெளிய போமாட்டாங்க. சோ இவங்கள எப்படியாச்சும் வெளிய அனுப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க வந்து நாமினேட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட். ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு 70 டேஸ்க்கு வெளிய போமாட்டாங்கன்னு அவங்களுக்கே உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகும். வெளிய காட்டிக்கலன்னா கூட உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகும். சோ இவங்கள வந்து திருப்பி திருப்பி நாமினேட் பண்ணா ஒரு குறிப்பிட்ட பெர்சன மட்டும் நாமினேட் பண்ணா இவங்களுக்கு வெளிய போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் வந்து நாமினேட் பண்றாங்களா? நான் கிடையவே பேசிட்டேன். கிடையாது. நம்ம வந்து 24/7ல பார்க்கறது சரி, 1 ஹார்ல நம்ம பார்க்கறது அதுதான், அது மட்டும் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. காலங்காத்தாலேருந்து எழுந்திருந்து வழியில வந்த உடனே ஊர்க்கழுவி மாரி இல்லைன்னா இந்த நெய்பர்ஸ் எல்லாம் சும்மா தப்பா ஏதாச்சும் பேசிட்டு இருப்பா இல்லையா? திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லி சொல்லி கத்தி பேசி அது ரொம்ப கேட்கறதுக்கே அரோஜகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஃபேஸ் பண்றதுக்கு அப்பாடி பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காதுப்பா. See, if you're going to play something, you're going to play a physical task or a mental task, you need some peace of mind. யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை இது பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து they keep voting her. காயத்ரி நான் சோ இன்னொரு இதுல விஷயம் என்ன ப்ராப்ளம்னா நான் பூர்ணி நான் முடிச்சிருந்தேன் ப்ளீஸ். இல்ல இதுல அந்த இதுக்கு ப்ளீஸ். நான் நீங்க பேசுங்க. இந்த இதுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். ஒன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா பிக் பாஸ்ன்றதே டாலரன்ஸ் லெவல் செக் பண்றது தான் கேமே. இதுல வந்து அவங்க கத்துறாங்க கத்தலாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது அதுவுமே ஒரு விஷயம் தப்பு. சரி ஓகே, நான் வந்து பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். என்ன காயத்ரி, இப்போ பார்வதி வந்து சாரி, பார்வதி வந்து இப்ப அந்த புறம் பேசுறாங்க, பின்னாடி இல்ல ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா கனி பேசாம இருக்காங்களா? பார்வதியாச்சும் எல்லாரும் பத்தியும் ஓப்பனாவும் பேசுறாங்க, பின்னாடியும் பேசுறாங்க. ஆனா அந்த கனி என்ன பண்றாங்க? அவங்களோட மெயின் டார்கெட்டே பார்வதி மட்டும்தான். ராத்திரி பார்வதி நடந்தா என்ன, உருண்டா என்ன, புரண்டா அவங்களுக்கு என்ன? அவங்க ஏன் பார்வதி நோட் பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ அவங்க மண்டைக்குள்ள போய் பார்வதி உட்கார்ந்து தானே இருக்காங்க. ஐயோ, the feeling is mutual for both of them. பாருக்கும் இந்த மாதிரி கனியை தான் ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்கா. நீங்க பார்த்தேலா இல்லையா தெரியல. திருப்பி திருப்பி அந்த என்எஃப்பி வந்து கனி போகும்போது த்ரூ அவுட் அவன் வந்து ஒரு மாதிரி பதிவு பண்ணிட்டு டாண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. லாஸ்ட் டைமே கனி வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் உள்ள போறதே ஏன் பாரு இது பண்ணானா, பாரு kept taunting her continuously for some period of time, telling that fourth week nominationல இல்லைன்ட்டு. அது ட்ரிகர் தான் ஆயிருக்கும் கனிக்கு. அது காரணம் தான் அவளை what Kani would have called Paru for picking up her clothes. ஓகே, பாருக்கு எப்ப தெரியுமா வந்து கனிமேல ட்ரிகர் ஆச்சு? ஒரு ஒரு ரொம்ப ட்ரிகரான விஷயம் வந்து அந்த ஃபேஸ் அந்த மாஸ்க் வந்து எடுத்து வைக்கிற கேம்ல வந்து
எடுத்தோடனே கனி வந்து கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாரு ஓடுது எங்க, பாரு ஓடுது இங்க. அது வந்து பாரு கேட்டோன்னே பாரு வந்து அது விடாம வந்து ஓகே அவங்க இரிட்டேட் பண்ற மாதிரி பேசாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாரு வந்து அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டு கனி கனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாரு கனி மட்டுமே சொல்ல, இருக்கிற 19 பேரையும் பாரு அடிக்கிறாங்க திவாகர் தவிர்த்து. ஆனா கனி வந்து என்ன பண்றாங்கன்னா பாரு பின்னாடிதான் போயிட்டு இருக்காங்க. நின்னா தப்பு உட்கார்ந்தா தப்பு அந்த மாதிரி வந்து அது மட்டும் அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. நான் எனக்கு கனிக்கு என்ன கிடைச்சது எனக்கும் பிடிக்கிறேங்க, சீரியஸாவே சுத்தமா பிடிக்கிறேன் எனக்கு. நீங்க சொல்றது வந்து 2வது வாரம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாட் யூ சே அந்த அந்த மாஸ் அதான் ஐ மாஸ்க் திங்க் இட் டாஸ்க். வாஸ் ஆமா, அது மாஸ் துஷாரோட கேப்டன்சில நடந்துச்சு. செகண்ட் வீக் கரெக்டா? ஸோ அந்த செகண்ட் வீக் வந்து தயால் கூட கேட்டாங்க சும்மாலாம் லைக் கனி டார்கெட் பண்ணிட்டு இல்லை பாருவா. டு பி ஆனஸ்ட் ஐ டோன்ட் ஹேவ் இட் ஆன் டாப் ஆஃப் மை ஹெட். பட் தட் வீக் ஆல்சோ ஷி கெப்ட் ஏதோ ஒரு மாதிரியா வீட்டில் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தா. அது காரணம் தான் லைக் யூனோ தே மோஸ்ட் ஆஃப் தெம் லிட்ரலி ஆல் ஆஃப் தெம் அவள் வந்து டாஸ்க்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே தேவர் லைக் பாரியோடைய எடுத்து முடிச்சிடலாம், அவளை விளையாட விடாம பண்ணிடலாம் தான் யோசிச்சாலே. ஏன்னா அவ பண்ற ஒரு ஆக்ஷனோட ரியாக்ஷனா தான் இருந்தது இவங்களுக்கு. சரி, ஒரு நிமிஷம். கோஸ்ட் இருக்கீங்களா இல்லையா? அவங்க ரேணு ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, மேஜிக் ஜெரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ரேணு நீங்க சொல்லுங்க ரேணு. அவங்க ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்க அபி. ரேணு சொல்லுங்க. இல்ல, இல்ல. இட்ஸ் ஓகே. நான் வந்து தயால் ஏதோ கேள்வி கேட்டதுக்கு தான் மேல வந்தேன்னு நெனைக்கிறேன். ஏன் வந்து பார்வை வந்து எல்லாரும் சொல்லி வச்சு நாமினேட் பண்ணாங்கன்னு ஏதோ கேட்டாங்க. 3rd வீக் பார்வை யாருமே நாமினேட் பண்ணலையே! அது ஏன் சொல்லி வச்சு நாமினேட் பண்ணாம விட்டாங்களா? 3rd வீக்கா? போன வாரம் திவாகரையும் சொல்றீங்க. ஆமா. போன வாரம் பார்வை யாரும் நாமினேட் பண்ணவே இல்ல. ஏன் போன பண்ணல? வாரம் இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி வாரம். போன வாரம் 4th வீக். 3rd வீக். 3rd வீக் அவங்க நாமினேஷன்ல இல்ல. 4th வீக் அவங்க நாமினேட் பண்ணதுக்கு ரீசன்ஸ் வந்து அந்த QCயா அவங்க பண்ண அட்ராசிட்டிஸ் தான். 3rd வீக்ல அவங்கள யாருமே நாமினேட் பண்ணவே இல்ல. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி என்ன மிஸ் பண்ணாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட வேற யாரோ அவங்க நான் வந்து நிஜமாலே எனக்கு வந்து கனியோட கேங் வந்து கேங்கா இருக்கிறது இது வந்து எனக்கு வந்து பிடிக்காது. பட் கனி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வந்து எனக்கு வந்து ஓகே தான் கம்பேர் டு பார்வதி அப்படின்ற மாரி தான் நான் நினைப்பேன். இது வந்து அந்த 3rd வீக்ல அவங்க யாருமே வந்து அ இவங்கள பார்வ வந்து நாமினேட்டே பண்ணவே இல்ல. அப்ப அது வந்து சொல்லி வச்சு பண்ணாங்களா? அப்படின்றது மாதிரி தான் கேட்க வந்தேன். நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லி வச்சே பண்ணாங்க, நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுக்கு 3rd வீக்ல ஏன் பண்ணாம விட்டாங்க? அதையும் வந்து அந்த 14 பேர தான் கேட்கணும். அதேதான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்களால எப்ப டாலரேட் பண்ண முடியுதோ அப்ப பண்றாங்க. எப்ப டாலரேட் பண்ண முடியலையோ அப்ப பண்ண மாட்றாங்க. அவ்வளவுதான். இதுக்கு வந்து இது வந்து சொல்லி வச்சு பண்ண மாரி எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்னு சொல்றீங்க, அந்த கேமே வந்து இட்ஸ் அபௌட் டாலரேட்டிங் பீப்பிள் அப்படின்னு. இஸ் இட் அபௌட் டாலரேட்டிங் ஒன்லி பாரு? இஸ் இட் அபௌட் டாலரேட்டிங் ஒன்லி அபௌட் திவாகர்? சரி, இந்த இப்போ ஷோ இருங்க அப்படிதான். இருங்க 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 இல்ல நான் இருங்க சொல்லி ரேணு. முடிச்சிடுறேன். நான் நான் இல்ல இன்னும் முடிக்கல தயால். நான் தயால் நான் ஒரு சொல்லி நிமிஷம் முடிச்சிடுறேன். ரேணு பேசி முடிச்ச சரி. உடனே நீங்க உங்க பாயிண்ட் முடிச்சுட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க பாயிண்ட்ஸ சொல்லுங்க. நான் கேட்கிறேன். இவங்க 2 பேரோட இந்த அட்ராசிட்டிஸ் ஆஃப் லைக் அவங்க விளையாடுற இந்த கேமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் மாரலா இல்ல, எத்திக்கலா இல்ல. த வே தே ஆர் பிளேயிங் வந்து ரொம்ப டார்ச்சரா அடுத்தவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விளையாடுற ஒரு கேமா இருக்கு. அந்த கேம வந்து அது அது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கட்டும். பட் என்ன மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு அது பிடிக்கல. அது இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே அவங்கள எப்படி வந்து அவங்க இந்த வீட்ட விட்டு வெளியில போகணும் அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வுட் திங்க். ஏன்னா நீங்க காலையில இருந்து ஒரு கத்திக்கிட்டே இருக்கீங்க. காலையில இருந்து உங்கள சமாளிக்கிறது தான் என்னோட வேலையாவே இருக்கு. த ஹோல் ஹவுஸ்மே. அப்படி இருக்கும்போது நீங்க உங்கள நான் வெளிய அனுப்புறதுக்கு தான் நான் பார்ப்பேன். அத வந்து பண்றது வந்து தப்புன்னு எனக்கு சொல்றது வந்து எனக்கு என்னன்னு புரியல. இப்ப நீங்க பாயிண்ட் சொல்லுங்க. தயால் கொஞ்சம் ஷார்ட்டா பேசுங்க தயால். மேஜிக் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டாபிக்கும் ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அப்ப மேஜிக்கே பேசிட்டேன் நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா ஓகே அப்ப அவங்க சரி ஓகே வந்து ஓகே ஓகே சூப்பர். மேஜிக் நீங்க பேசுங்க. ஓகே. நான் வந்து இந்த கேம் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து உள்ள வந்து இப்போ பாரு டாபிக் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கறனாலே நான் சொல்றேன். பிக் பீஸ் வேணும்னா நீங்க ஊட்டி, கொடைக்கானலுக்கு தான் போணும். பிக் பாஸ்க்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு திங் வந்து இங்க பாரு வந்து டாக்ஸிக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டே நான் வந்து இன்வாலிடேட் பண்றேன்.
த ரீசன் பிஹைண்ட் இஸ் அங்க கத்துறது எல்லாருமே தான் கத்துறாங்க. ஆனா அங்க கத்துறது யாருகிட்ட கத்தணும், செலக்டிவா எப்படி கத்தணும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க திவாகர் கத்தலையா, கானா வினோத் கத்தலையா, எஃப்ஜே கத்தலையா, சபரி கத்தலையா, ஆனா எல்லாரும் கத்துறாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கத்த மாட்டாங்க. இவங்க கிட்ட கத்துறாங்க. பாரு வந்து நம்மளுக்கு வந்து அதிக டைம் வந்து கத்துற மாரி இருக்கு. ரீசன் வந்து நவ் ஆஃப் நவ் டில் திஸ் டே த கேம் இஸ் கோயிங் லைக் பாரு அண்ட் செகண்டரி திவாகர் அங்க இருந்து வந்து இன்டு த என்டையர் ஹவுஸ் அப்படிங்க தான் அது போய்க்கிட்டு இருக்கும்போது. அப்ப ஒரு பெர்சன் அத்தனை பெர்சனை என்கவுண்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க மட்டும் தான் கத்துற மாரி தெரியும். ஆனா நீங்க தனியா அங்கங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அங்க எல்லாருமே கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லயே கெமி கத்திட்டாங்க. ஓகேவா? அவங்க வாய்ஸும் ஹை தான். எஃப்ஜே வாய்ஸும் ஹை தான். ஆனா என்ன ஆயிருது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுறாங்க. அப்ப அந்த குரூப் சண்டை போட மாட்டாங்க. நம்ம சொல்றோம், ஐயோ! காலைல எந்திரிச்சோனே இவ டாக்ஸிக்கா இருக்கா. இவள பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அதனால தான் நான் நாமினேட் பண்றோம்னா, ஐ டோன்ட் திங்க் சோ. இட் இஸ் நாட் கோயிங் லைக் தட். அவங்க வந்து சேஃபா இருக்கணும். அவங்க கேங்க ஃபர்ஸ்ட்டு புரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வெளியேத்தணும். அவங்க பண்ற அந்த எந்த விதத்தையும் யாரு கொஸ்டின் கேட்குறாங்களோ, அவங்கள வந்து நாமினேட் பண்றாங்க. அவங்க கூட அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இதுதான் ரீசன். நேத்து ஆ ஒரு டாஸ்க் நடந்துச்சு. எத்தன பேரு அத வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். யாருமே ஈவன் இன்க்ளூடிங் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு ஓப்பனா அந்த கேம பேசவே இல்ல, விளையாடவே இல்ல. பிபியே வந்து கழுவி ஊத்திட்டார். தட் கிளியர்லி ஷோஸ் அங்க யாருமே இருக்கிற எல்லாருமே மிக்சர் கண்டஸ்டன்ட்ஸ் தான். இன்க்ளூடிங் கனி. அது மெயினா இந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் மிக்சர் ஆறதுக்கு ரீசனே வந்து கனி. அந்த ராஜமாதா வேஷம் தான். ஓகேவா? பயப்படுறாங்க. செகண்ட் வந்து ரம்யாலாம் வந்து பக்கா சொம்பு. சபரி, கனிக்கு. பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேயாவது டிவில ஏதாவது கிடைக்குமா? இது பண்ணணுமா? அப்படிங்கிறது யாரையும் பகச்சுக்க கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அங்க ஒரு பெர்சன் விளையாண்டா, அந்த ஒரு பெர்சன் விளையாடுறது மட்டும் தான் தெரியும். பிபி கேம் வந்து இட்ஸ் அபௌட் ஜட்ஜிங் அதர்ஸ் தான். நீங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்றாங்க. வந்து கதை சொல்லும் டாஸ்க் அப்ப வந்து நம்ம வந்து வந்து அடுத்தவங்களுக்கு மதிப்பு குடுக்கணும். மார்க் பண்ணக்கூடாது, ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இஃப் யூ திங்க் அஸ் அ கேம், அந்த கதை சொல்லும் டாஸ்க்குக்கு அப்புறம் வந்த அடுத்த டாஸ்க் அது ரிலேட்டடா வந்ததுன்னா, யாருக்கு என்எஃப்பி போகணும்? ஹூஸ் ஸ்டோரி இஸ் வெரி போர் அப்படிங்கிறதான் பொறுத்து. அப்ப அந்த நீ சொல்ற ஸ்டோரி போருங்கிறத அங்க இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அது எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது கேமு. சோஃபால சும்மா உட்காந்து சாணி தட்டின மாரி உட்காந்துட்டு, ஆமா சாமி போட்டு போறாங்கன்னா, அது கேம் கிடையாது. அப்ப நீ பிக் பாஸ்க்கு வந்திருக்க கூடாது. நம்மளோட உட்காந்து டிவில வந்து ஷோ பார்த்துட்டு போயிருக்கணும். யூ கேன் நாட் ஜஸ்டிஃபை எ கண்டஸ்டன்ட் who is not playing the game by saying ethical words, they are so soft, they are so good அப்படிங்கிறத பண்ண முடியாது. இது அதுக்கான இடம் இல்ல. வாங்கின காசுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கேமை விளையாடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாரலி எத்திக்கலி அதெல்லாம் பேசுறோம். ஆனா அந்த கேமை எப்படி விளையாடணுங்கிறதையாவது பண்ணணும். விளையாடவே இல்லைன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸா நான் பாக்குறேன். எனக்கு யார் பேசினா தெரியல. நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் ஜஸ்டிஃபை பார்வதி's reaction when Praveen came up to captaincy. அந்த கேப்டனா ஆயிட்டு ஆர்மியா ஸ்டாண்ட் இட் இஸ் அட்டென்ஷன் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அங்கேயே பார்வதி வந்து she starts making a ruckus. chaos பண்ண ஆரம்பிச்சிடுறா. அது தேவையில்லாத chaos தான் இருந்தது. ஒன் செகண்ட் ஐ வில் கோ ஒன் பை ஒன் பாயிண்ட். உங்க பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஆன்சர் இல்ல நான் பண்ணிடுறேன். இன்னும் முடிக்கல. இன்னும் அந்த பாயிண்டே முடிக்கல. அவ வந்து லைக் அது வரைக்குமே இஃப் யூ டிட் நோட்டீஸ் த prior week இல்லையா, she was in good terms with Praveen. She, Kamrudan and all were in good terms with Praveen. As soon as Praveen got captaincy, பேச ஆரம்பிச்ச உடனே அது தேவையில்லாத ஒரு chaos இருந்தது அங்க. அதுக்கப்புறம் தான் she started again, full bank on Praveen. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண அவ கத்த again she, பிரவீனையும் பகச்சிருந்தாங்க. ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணா, அப்ப பிரவீன் கேப்டன்சிக்கு வந்தாரு. ஓகே. நான் வந்து இந்த கேப்டன்சின்னு வரும்போது நான் வீக் பை வீக் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன்சி என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படி போச்சு? அது ஒரு கேப்டன்சியே இல்லைன்னு கேப்டன்சி ரிவோக் பண்ணாங்க. செகண்ட் கேப்டன்சியோட ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு என்ன கிடந்தது? இட்ஸ் அ பயாஸ்டு கேப்டன்சி. ஸோ தேர்ட் வீக் ஒரு கேப்டன்சி வரும்போது ஒரு ஃபேக் ஆக்சென்ட்ல சம்பந்தமே இல்லாம ஒரு கோமல் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் வீக் அஸ் ஆர்மி கேம்ப் அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் கார்னர் பண்ணுவேன், இது வந்து ஒரு அஃபர்மேஷன் கார்னர் அப்படி இப்படின்னு சொல்லி ஹி இஸ் டெபிக்டிங் த செர்டன் ரூல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அங்க கேப்டனே வந்து இஸ் நாட் கிளியர் வாட் ஹி இஸ் சேயிங். அதுக்கான ஃபர்தரா அந்த சோஃபால உட்கார்ந்துருக்க யாருமே கொஸ்டின் கேட்கல. நீ ஒரு கேப்டன்னா கேப்டன் சொல்றத ஆமா சாமின்னு போட்டு போனா அந்த கேம் எப்படி இருக்கும்? இஃப் a captain is doing something, he is initiating something, the fellow contestants who is in the house has to question that what you are trying to do.
எக்ஸ்பிளைன் மீ த ரூல்ஸ் கிளியர்லி, இப்பயே நீ சொல்லு அந்த ரூல்ஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்றத அவர் சொல்லணும். பிரவீன் வந்து அங்கேயே வந்து நான் அப்புறமா சொல்றேன், நான் இன்னும் அதை யோசிக்கல அப்படிங்கிறது. ஆக்சுவலி அந்த கொஸ்டின் வந்து அங்க எல்லாருமே கேட்டிருக்கணும். நீ கார்னர் பண்ணுவேன்னு சொல்ற, கார்னரிங் ரவுண்டுன்னு சொல்ற, அஃபர்மேஷன்ற, இது அதுன்ற, ஆர்மி கேம்ப்ன்ற, அப்ப அதெல்லாம் நான் ஆர்மி கேம்ப் மாதிரினா என்ன? எனக்கு அதுல வந்து பிடிக்கல, நான் உடன்பாடு இல்ல அப்படின்னா டெஃபினட்டா வந்து அதை சொல்ல தான் செய்யணும். அந்த கொஸ்டின் எல்லாருமே ரைஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஷட்டிங் த மவுத் அண்ட் சிட்டிங், ஒருத்தர் வந்து அது கேள்வி கேட்கறனால அவங்க வந்து அது கயாசா ஃபார்ம் ஆகாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது கயாசுங்கிறத தாண்டி மேபி ஹர் வாய்ஸ் இஸ் லவுட் அப்படிங்க வேணா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கயாசுங்கிறத தாண்டி அதர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் யார் வந்து சொன்னாலும் நான் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன், சிட்டப்ஸ், டக் வாக்கு எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மிக்சர் கண்டஸ்டன்ஸா தான் நான் அதை பாக்குறேன். எதை What எடுத்தாலும் else? நம்ம வந்து ஃபன்னியாம எடுத்துட்டு போனா காயத்ரி இதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா காயத்ரி? ஒரு நிமிஷம். ப்ளீஸ் கோ ஹெட். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேப்டன் ஒரு இதுக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு, டீம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இங்க வந்து பிக் பாஸ் நடக்குதா இல்ல பார்வதி பாஸ் நடக்குதா? அவங்க கேட்கிற கொஸ்டின் பண்ணணுமா இல்ல பிக் பாஸ் சொல்றத அவர் கேட்கணுமா? கேப்டன் அவரு டீம் பிரிச்சுட்டு இருக்கப்ப அவர் இஷ்டம் அபி, அது அவரோட அந்த வீக் அவர் கேப்டனா இருக்காரு. அவரு பிக் பாஸ் ஒன்னும் அப்போஸ் பண்ணல அபி, உங்களோட கேம்ப் கரெக்டா நடக்குதான்னு தானே கேக்குறாரு. நீ அவர் கேரக்டராவே மாறல அபி. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவ்வளவு கொஸ்டின் கேட்டுச்சு. நீங்க இத சொன்னீங்கல்ல, நான் அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டீம் தானே அபி பிரிக்கணும், ஃபர்ஸ்ட் டீம் தானே பிரிக்கணும், இப்ப அப்படி சொல்ல முடியாதுல. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டீம் தானே பிரிக்கணும், அதுதானே பிக் பாஸ் அங்க அனௌன்ஸ் பண்ணாரு. டீம் சொல்லுங்க பிரவீன் சொன்னாருல்ல. ஆன்சர் பண்றது அவருக்கு கடமை இருக்குல்ல. இல்லையே, டீம் தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். பிக் பாஸ் சொல்றத கேட்கணுமா இல்ல பார்வதி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? ஒரு நிமிஷம் தென்றல் ஒரு நிமிஷம் காயத்ரி சொன்னதுக்கு நான் வரேன். ஆக்சுவலா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தோம்னா பார்வதி வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பார்வதிக்கு எங்க அவரை வந்து இது பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த பக்கம் போகும்போதே கனிக்கும் பார்வதிக்கும் இஷ்யூ நடக்கும். அந்த இடத்துல அது கேப்டன் பயாஸ்டா இருந்ததுனாலதான் அடுத்த நாள் வந்து இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல அவர் வந்து என்எஃப்பி வந்து இவங்களுக்கு கொடுக்கல, பார்வதிக்கு கொடுக்கல, கனிக்கு கொடுத்தாங்கனாலதான் அவங்க அவ்வளவு டென்ஷன் ஆனதே. அதுக்கப்புறமா தான் இந்த டீம் பிரிக்கிறதே. கமருதீனுக்கு கொடுக்கலன்ட்டு, அது கமருதீனுக்கோ பார்வதிக்கோ யாருக்கோ கொடுக்கல, அதுதான் உங்களோட ப்ராப்ளம். சாரி, அவங்க பத்து ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சாரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த தயால் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து பார்வதிக்கு வந்து எல்லாருமே ஓட் பண்ணியிருந்தாங்க ஒரு 4 நாமினேஷனுக்குன்னு. அன்னைக்கு ஆக்சுவலி நான் லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஈவினிங்ல இருந்து பார்த்துட்டு இருந்தப்ப வந்து யாருமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது என்னன்னா, அன்னைக்கு எஸ்பெஷலி வந்து எல்லாருமே ஓட் போட்டிருக்காங்க. எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியல. அன்னைக்கு இன்ஃபேக்ட் கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்த கமருதீன், திவாகர் யாரோ ஒருத்தவங்க கூட அவங்களும் ஓட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பிக் பாஸ் வந்து கவுண்டே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு, இத்தனை பேர் ஓட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அன்னைக்கு பிக் பாஸே அவாய்ட் பண்றாரு. இத்தனை பேர் ஓட் பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லை. அதர் டேஸ் இப்போ ரீசெண்டா கூட சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு சொல்லவே இல்லை. ஸோ யாருமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப அந்த அளவுக்கு அஜிடேட் ஆகி அந்த வீட்டில் இருக்க டென்ஷனால தான் அந்த மாதிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் செகண்ட் வந்து இப்போ அவங்க வந்து பிரவீனுக்கு அந்த கேப்டன் ஆனோன்னு பண்ணாங்கன்னு பார்த்தா துஷாருக்குமே கேப்டன் ஆனோன்னு இந்த மாதிரி வம்புழுத்தாங்க. அவன் போய் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த ஒரு பொண்ணு வெளியே கிளம்புனப்ப இல்ல நீ ஏனே சொல்றேன்னு அவனே கொஞ்சம் ட்ரிகர் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு அந்த நேச்சரே கொஞ்சம் பிரச்சனைனா வாய்ஸ் அவுட் பண்ணா பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். அட்டென்ஷன் சீக்கிங் தான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். பிக் பாஸ் வந்து எதுக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? உங்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ன்ற இல்ல பிரதர், ஒன் செகண்ட். இல்ல என்னன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அன்னைக்கு பிரவீன் வந்து அந்த மிலிட்ரி இதுல சொன்னப்ப யாருமே அதை அந்த அளவுக்கு எல்லாம் சீரியஸா எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டர் நோட்ல எடுத்துட்டாங்க, இது என்ன போகுது அப்படின்னு. ஸோ ஷி வாஸ் லைக் கண்டினியூஸ்லி லைக் ட்ரிகரிங் ஹிம். ஓ என்ன பண்ணுவேன், இப்படி நான் பண்ணா என்ன பண்ணுவேன், அப்படி நான் பண்ணா என்ன பண்ணுவேன்னா, இட் இஸ் டு லைக் கார்னர் ஹிம் அண்ட் புட் ஹிம் இன் அ பிளேஸ் வேர் ஹி கான்ட் ஆன்சர் எனிதிங்.
இந்த ஆமா. இல்ல இந்த வாட் ஆட்டிடியூடு வாட் எல்ஸ் டு யூ இல்ல எக்ஸ்பெக்ட்னு தான் see கேக்குறேன் நான். this attitude is like replicating to every other நோ இது நீங்க leaders கேளுங்க. தான் அது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆ. நாம போய் கிரிக்கெட் ஆட போறோம். ம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்ஸ்டெல்ஸ் போட்டுட்டு நீ ஒருத்தன் நான் ஒருத்தன் எடுத்து டீம் பிரிச்சு நம்ம பாட்டு ஜாலியா ஆடலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. So நீங்க அவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கான்ஷியஸான கேம் பிளே அதெல்லாம் தான் நான் இத பண்ண பண்றாங்கன்னு நீங்க மாட்டேன். சொல்றீங்க. நாட் a nature, that's what you are defending. கான்ஷியஸா பண்றாங்க. தட்ஸ் நாட் யுவர் நேச்சர். நோ ஒன் இஸ் சேயிங் தட் இட்ஸ் ராங். நீங்க அங்க எஸ் சொன்னாலும் அங்க அடி தான் இருக்கு, அங்க நோ சொன்னாலும் அடி இருக்கு. ஐ ஆல்ரெடி டோல்ட் திஸ் when she did that on that day. ஓகே, நீ வந்து ஆமா நான் மிலிட்டரி கேம்ப் நடத்தினாலும் அங்க அடி இருக்கு, இல்ல நான் அப்படி பண்ணலன்னா கூட அங்க அடி இருக்கு. ஷீ இஸ் a person who's going to fight with you whatever your answer is. சரி, one second, ஓகே, I'll just அங்க வந்து ஒரு I'll துணியை just கொண்டு ask you a போய் cross இருங்க question. இருங்க let me finish, One don't second, yeah, interrupt bro. yeah. அங்க போய் ஒரு துணியை தூக்கி கொண்டு போய் டோர் டெலிவரின்னு சொல்லும்போது அதை கீழே போட்டு அதை ஒரு இஷ்யூ பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு ம், தட் இஸ் நாட் யுவர் நேச்சுரல் திங் தட் யூ டூ இன் டெய்லி டே டு டே லைஃப். ம், ஓகே, அதை வந்து அங்க ட்ரிகர் பண்ணணும், ம். அங்க ஒருத்தவங்களை வந்து சண்டைக்கு இழுக்கணும், இல்லைன்னா வந்து அங்க ஒருத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அதை பண்றாங்க. நான் திருப்பி இதே கேட்கிறேன், கனிக்கு வந்து பாரு வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும், ஆனா திருப்பி கனியை கொண்டு போய் இதுக்கு பாருவே நோண்டி நோண்டி வேலை வாங்குறாங்க. அதுக்கு நான் அது பதில் சொன்னேன் இவங்களுக்கு ரசிகன். தான். அதுக்கு முன்னாடி கியூசியா இருக்கப்ப கனி தான் வந்து சாப்பாடு ஊட்டணும்னு சுபிக்ஷா கிட்ட வச்சதுனாலதான் கனி இதை செஞ்சதை அவங்களே சொன்னாங்க. லாஸ்ட் வீக் And அவங்க என்ன moreover, பண்ணாங்க, நான் இந்த வீக் அப்ப பண்றேன். அப்படித்தான் அப்ப பாரு இவங்க அப்படித்தானே she's பிரச்சனை gonna create. பண்ணுவாங்க. அப்ப கரெக்ட் தானேங்க. நீங்க வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க, நான் ட்ரிகர் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க பண்ணும்போது இவங்க திருப்பி பண்றதுல என்ன தப்பு? and most of the அவங்களுக்கு ஒரு ரூல், times வந்து இவங்களுக்கு ரூல் இவங்க இல்லையே. கனிய பத்தி இட்ஸ் புலம்புறதோ ஓகே. ஏங்க இவங்க நீங்க வந்து கனிய ரியாக்ஷன் பத்தி ஏங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? இது ஆக்ஷன் இவங்க ஏங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? ஒன்லி ரியாக்ஷனை மட்டும் தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க ரசிகன். எல்லாமே சொல்றீங்க. இல்ல அப்போ ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீக்குங்க. ஜெனரல் ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீக். அது ரியாக்ஷனா மாதிரி திரும்பி ஆக்ஷனா மாதிரி திரும்பி ரியாக்ஷனா தான் போயிட்டு இருக்கு. அது அந்த ஆரம்பத்துல உப்பு இருந்தே போட்டதுக்கு மாறிட்டு வந்து இருக்கு. அப்ப வந்து அவங்க இங்கதான் உப்பு இருந்தாங்க. அந்த போட்டதுக்கு இல்ல, வீக் உப்பு ஃபுல்லாவே போட்டதுக்கு இல்ல, பார்வதி இங்கதான் உப்பு இருந்தாங்க, அந்த வீட்ல கிடையாது. உப்பு போட்டதுக்கு சரிங்களா? இல்ல, நீங்க அதை உப்பு பத்தி போட்டு சொல்லவே இல்ல கூடாது. இருங்க உப்பு போட்டதுக்கு இல்ல, எங்க அவங்க தென்றல் சாப்பாட்டுல போராட்டம் பண்ணி என்ன சாரி கேட்கணும்னு சொல்லி இவங்க வெளியில வந்து உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து தான் அந்த ஆக்ஷனுக்கு தான் சாப்பிட ரியாக்ஷன். மாட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா 3 hours. அந்த அதுவே ஒரு தான் ரியாக்ஷன் தான், ஆக்ஷன் கிடையாது சாம். அதுவே ரியாக்ஷன் தான், கனியோட ரியாக்ஷன் அது. எங்க அந்த டேபிள்ல மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தத அத வந்து கண்டுக்காம விட்டுருந்தாங்கன்னா பார்வதி எஞ்சி போயிருக்காங்க. அது ஒரு தென்றல் சின்ன ஓஹோ, கனியோட விஷயம். பிரச்சனை அப்ப அவங்க அதுல எது இருந்து பண்ணாலும் தாங்க கண்டுக்க கூடாது, ப்ராப்ளம். அப்படிதானே இல்ல சாம்? அவ்வளவுதாங்க. தென்றல் கனியோட பிரச்சனை இதுக்கு என்ன முன்னாடி எந்த தெரியுமா? யாரு சீசன்லயும் அந்த இதுல கண்டென்ட் யாரும் ஏறி போடுறாலும் உட்கார்ந்தது இல்லையா தென்றல்? நீங்க அதுக்கெல்லாம் உட்கார்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணது இல்லையா இல்ல, தென்றல்? சபரியே சரி, கார்ல ஆ ஏறி போனாரு அந்த இதுல. சரி, அதுக்கு முன்னாடி சீசன்ல கால் ஏறி போறாரு இதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்க. சீசன்ல அந்த அந்த கிச்சன் மேடையில ஏறி உட்கார்ந்து இது வரைக்கும் யாருமே அந்த என்னென்னமோ சொல்லுவாங்க, அது என்ன மிட் நைட் பிரியாணி அது இதெல்லாம் பண்ணாங்களே, அது அப்பெல்லாம் கேஷுவலா யாருமே பண்றது, நம்ம கணக்கு கேஷுவலா தெரியலையா? பண்றது, இல்ல ஃபோன் ஒரு ட்ரிகர் கேஷுவலா பண்ற மாதிரி கேஷுவலா பண்றது. பண்றது இல்ல இல்ல, அது இல்ல அப்படி ஒரு கிடையாது. நிமிஷம் அப்பெல்லாம் சாம், யாருக்குமே கணக்கு தெரியலையா? அன்னைக்கு சாம் நம்ம அவங்களை அப்படி கிடையாது. கிளாப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இல்ல இல்ல அப்படி இல்ல கிடையாது நீங்க சாம். இந்த அதெல்லாம் ஒண்ணு சீசன்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே கனெக்ட் இந்த பண்ணுங்க. சீசன்ல அந்த இதுல கிச்சனுக்குள்ள யாரும் வர வேண்டான்றது ரூல். அது அது நீங்க இந்த ரூல் சீசன் பத்தி கிடையாதுங்க. இல்ல 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 கிச்சனுக்குள்ள அந்த ஓகே, ரூலை ஒன் செகண்ட், போட்டுக்கிட்டதே ஒரே ஒரு அன்புகேங் பாயிண்ட். தானே. ரூல் போட்டுக்கிட்டது இவங்கங்க, கேப்டன் போடலங்க ரூல். ஓகே, ஒன் செகண்ட் இவங்க இவங்க கிச்சன் ஒரு டீம் ஒன் ஹெட் செகண்ட் இது சாம் போட்டுக்கிட்டாங்க. ஒன் செகண்ட் அந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ம். இவங்க பார்வதி கிச்சன்ல உட்கார்ந்ததுக்கு வந்து இவ்வளோ இஷ்யூ ஆச்சுல, ஆனா அதே இது இவங்க கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதிரை அவங்க அன்பு கேங்ல இருக்க எல்லாருமே அந்த கிச்சனுக்குள்ள போயிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அதை வந்து அங்க இஷ்யூ ஆக்கியிருக்க மாட்டாங்க அந்த வீக். சோ அங்கேயே ஒரு அது பார்ஷியாலிட்டி நான் சொல்றேன், தெரிஞ்சிடும். ஃப்ரைடே எல்லாரும் வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் எல்லாரும் உள்ள வந்து இட்ஸ் நாட் எஸ்டில ஃப்ரைடே, இருக்கவங்க சேர்ந்து ஃப்ரைடே சமைச்சாங்க. கிடையாது, இல்ல எஸ்டில ஃப்ரைடே இருக்கவங்க இல்ல, அங்க ஃப்ரைடே அதனால தான் கிடையாது, சமைச்சாங்க. ஃப்ரைடே கிடையாது, ஃப்ரைடே ஃப்ரைடே கிடையாது, கிடையாது. ஃப்ரைடே டெய்லி கிடையாது. போயிருக்காங்க. டெய்லியுமே இல்ல அதுக்கும் சொல்லுங்க, ஆதிரை 10 வந்து மணிக்கு மேல யார் வேணாலும் ராத்திரி போலான்னு தான், சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி ராத்திரி தான் வந்திருப்பாளே. அதான் நினைச்சேன் நான் அதை சொல்லுவீங்கன்னு. இது என்னங்க பார்ஷியாலிட்டி? அப்ப காயத்ரி புரியல எனக்கு. அப்ப ராத்திரி போய் பார்வதி ஏறி உட்கார்ந்துருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. தென்றல் நீங்க கண்டிப்பா கேட்டீங்க. விட்டுருப்பாங்க. இதே யாரும் அவங்கள பிரச்சனை பாத்துட்டு தான். இருக்க போறாங்க? மிட் நைட்ல அவங்க என்ன இதே பண்றாங்கன்னு யார் பிரச்சனை பாத்துட்டு தான். இருந்தாங்க சாம்? எங்க 10 மணிக்கு மேல என்னங்க மிட் நைட்? அவங்க தூங்குறதே 2 மணிக்கு மேல தாங்க இல்லங்க, போய் அண்ட் தூங்குவாங்க. மோர் ஓவர் சாப்பிடுறது இந்த 2 மணிக்கு கனி தான் கேங் லைட்டா பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு அவ்வளவுதானே, ஓவர் தானே. அது நீங்க யோசிங்க சாம். தென்றல் இந்த கனியன் நான் டீம்லாம் பேசுறேன். வந்து பார்வதியை பத்தின நம்ம டிஸ்கஸே வர்றத பண்றது முட்டா இல்லைங்க. கனியன் டீம் வந்து அவங்க வந்து தனியா அந்த சாம் நான் பேசிட்டு சும்மா இருக்காங்க. கவுண்டர் தான் பார்வதி சாம் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்படி பேச கூட பிடிக்கவே இல்ல. இல்ல இல்லங்க, நீங்க அடிங்க வேணான்னு சொல்லல. இப்ப பார்வதியை போட்டு அடிங்க, கரெக்டான பாயிண்ட் வச்சு பேசுங்க. அவங்க சைடும் பேசுங்க, இவங்க ஒன் சைடும் செகண்ட் பேசுங்க. நான் சொல்ற சரி கேளுங்களேன் பாயிண்ட்டுமே தென்றல், டீய let me tell you மூஞ்சில something. ஊத்துவேன்னு சபரி தானே சொன்னாரு. சூடா டீய மூஞ்சில ஊத்தலாம் போல இருந்தது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க,
பார்வதி இப்படி பண்ணாதீங்க. அவங்க பேசிட்டு தாங்க இருக்காங்க. பேசுறதே இல்லன்னு அவங்கள ஏங்க சானிடைஸ் பண்ணாதீங்க. நேத்து கூட பொம்பளையா இவெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு சொல்லி பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு தானங்க இருந்தாங்க. ஆனா அவங்க கனி மேல துப்புனாங்கங்க. கனி கூட அந்த கார்னர்ல இருக்கும்போது இல்ல சனியன்னு இல்ல வாய் விட்டாங்கங்க. அத சொல்றேங்க. இல்லங்க அத இவங்க மை சொல்றேன். இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நாயின்னு திட்டினாங்க நேத்து. கமருதீன் நாயின்னு சொன்னாங்க, இன்னும் பேயின்னு சொன்னாங்க, என்னென்னலாம் சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா என்னென்ன வார்த்தை சொன்னாங்கன்னு? இன்னொன்னு கனி வினைத்து அவங்க அந்த வெளியில நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அமாவாசை ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் பேசதானங்க செய்யறாங்க. அவ என்ன பண்றா பாரு அப்படின்லாம் பேசதான் செய்யறாங்க. இவங்களும் அவங்கள நோண்டுறாங்க, அவங்களும் இவங்கள நோண்டுறாங்க. நீங்க என்னமோ பார்வதி மட்டுமே இங்க வந்து நோண்டிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு என்னமோ அவங்க அந்த விஜய் சேதுபதி ஷோல கனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அப்ளாஸ் கிடைச்சிச்சு. இப்போ வந்து கனி வந்து புலம்பிட்டு இருந்தாங்க வெளில உட்காந்து ஆமா, அன்னைக்கு திவாகர்ட்ட. கனின்னு அழுதுட்டு வேற பேசுறப்ப சொன்னாங்க, எல்லாம் கனிக்கு வந்து கை ஆமா தட்டுறாங்க அதுல அந்த அப்படின்னு. மாதிரி எல்லாம் யாருமே டிஸ்கஸ் பண்றது இல்ல. இந்த அளவுக்கு ரொம்ப டோன்ட் டேக் இட் டீப்லி. இந்த பார்வதி பண்ற மாதிரி தனியா உட்காந்து அவங்க பேச நல்லா கை தட்டுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து யாருமே இந்த மாதிரி இது பண்ணது இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வெளியே டிஸ்கஸ் பண்ற அளவு கூட வீட்டுல இருக்க அதர்ஸ் ஆர் நாட் டேக்கிங் பார்வதி இந்த அளவுக்கு ரொம்ப யோசிப்பாங்களா உங்களை பத்தி எல்லாம் தெரியல. நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம அஃபெக்ட் ஆகி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்க அட்லீஸ்ட் ஐ டோன்ட் திங்க் அவங்களும் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. பாயிண்ட் வந்து இங்க என்னன்னா, பார்வதியோட கேம் வந்து இவ்ளோ இரிட்டேட்டிங்கா இருந்தாலும், அத ஏன் வந்து இங்க நெறைய பேர் டாலரேட் பண்றாங்க அப்டின்னா, இங்க யாருமே கேம் விளையாடுறது கிடையாது. வர்றது, சாப்பிடுறது, தூங்குறது, டீமா ஒண்ணு குரூப்பா பண்றது, ஏதாவது ஒரு டாஸ்க் வந்தாலும் அது கரெக்ட்டான கொஸ்டினும் ரைஸ் பண்றதுல சென்சிபிளா யாரும் பேசுறதில்ல. அப்பப்ப கொஞ்சம் அந்த வியானா பொண்ணு பண்ணுது. ஓகேவா? அதுதான் இங்க இஷ்யூ. மேபி பொட்டன்ஷியலி ஒரு நல்ல வேல டீசென்ட்டா வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணி கரெக்ட்டா கேம் ஆடுற மேதா இருந்தா, பார்வதி மேல இவ்ளோ டாக்ஸிசிட்டி இருந்தா, அதுவே அவங்களுக்கு நெகட்டிவா மாறும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல இன்க்ளூடிங் கனி கேங்கு என்ன பண்றாங்கன்னா, யாருமே கேம் விளையாடுறதே கிடையாது. அதுக்கு எல்லாம் பெஸ்ட் டம்மியா தான் எக்ஸாம்பிள் இருக்காங்க. டம்மியா தான் இருக்காங்க. அதுதான் மெயின் ரீசன். அப்போ யாருமே கேம் ஒரு விளையாடுறதுனா, நிமிஷம். யாராவது ஒருத்தர் கத்தி கத்தி விளையாடுறவங்க, அவங்கள தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த பொண்ணு தான் கேக்குது, செய்யுது. இன்னைக்கு எஃப்ஜே 1 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தான். பார்க்கவே முடியல. ஆனா ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அங்க இன்சைட் ஹவுஸ்ல யாரு வந்து அத சொன்னது? அங்க மேடம் வந்து இல்ல சொன்னது ஆக்சுவலி இவங்க விளையாடல. அதான் என்னோட பாயிண்டே. அவங்க வந்து ட்ரூ நேச்சரை வந்து ஒரு எக்ஸிபிட் நிமிஷம். பண்றாங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு இப்ப இந்த 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 இப்ப டாஸ்க் இந்த பிபி கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் அந்த இதுல லிவிங் ஏரியால வந்து பொட்டன்ஷியல் ஆனா சரியா விளையாடலன்னு சொன்ன இடத்துல வந்து இந்த இந்த கேங் மொத்தமும் அங்கதான் உட்கார்ந்து எக்ஸப்ட் கெமி தவிர மீதி பேர் எல்லாமே அங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் கூட நினைச்சேன் சரி இவங்களதான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் போல அப்படின்னு நினைச்சா, ஆனா இந்த சைட்ல இருந்து அந்த சைடு எந்திரிச்சு போய் உட்கார்ந்தவங்களதான் இன்னைக்கு வந்து பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கெஞ்சாத குறையா நீங்க கண்டென்ட் கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களதான் சொல்லியிருக்காங்க. இந்த கேங்கும் அதுல அடக்கம். ஓகே. சோ அங்கேயே பிபி டீமுக்கே வந்து அவங்களுக்கு தெரியுது யாரு வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, யாரு கண்டென்ட் கொடுக்கலன்னு, அது எந்த மாதிரி இம்பாக்டா கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. அதுல தெரிஞ்சதுனாலதான் பார்வதியும் இந்த மாதிரி இருக்காங்க எல்லாம் சாம், கொண்டு அதையும் வராங்க. சேர்த்து சொல்லுங்க. பார்வதி லெஃப்ட் சைடு. பார்வதி இஸ் நாட் ரைட் சைடு. பார்வதி விக்ரம், கெமி அண்ட் இன்னொரு ஆள் யாருன்றீங்க வினோத், இவங்க எல்லாம் லெஃப்ட் சைடு. மீதி அத்தனை பேருமே ரைட் சைடு. ரம்யா வந்து அங்க உட்கார்ந்து திட்டிட்டாரு. திட்டிட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் நான் தெரியாம இந்த பக்கம் உட்கார்ந்துட்டேன், நான் அந்த பக்கம் போட்டுமா, நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் இருந்தேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் இருந்த கனி எந்திரிச்சு தானா கொஞ்ச நேரம் ஐயோ இவங்களதான் திட்ட போறாங்க போல, நம்ம அங்க போலான்ட்டு அங்க போய் உட்கார்ந்தேன். ஏங்க இதுவாங்க நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இதுலயே தெரியுதுங்க அவங்க மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுது. அததாங்க நாங்க சொல்றோம். அந்த மூளைய வந்து ஆக்சுவலி அந்த வீட்டுல யாருமே யூஸ் பண்றது இல்ல. அது ஏதோ ஓரளவுக்கு யூஸ் பண்ணி விளையாடுறது ஒண்ணு திவாகர், இல்லைன்னா பார்வதி. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஓகே. பாயிண்ட் அவங்களுமே மட்டும் இரிட்டேட் பண்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து கேவலமா பேசுறாங்க, கேவலமா நடந்துக்கிறாங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒண்ணு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒண்ணு ஒரு மக்களை வந்து ஏதோ ஒரு சண்டையாட்டம் இருந்தாலும் சரி, கத்தி பேசுறாலும் சரி, அது என்னன்னு எட்டி பார்க்க வைக்கிறது இவங்க 2 பேர்னால மட்டும்தான் நான் சொல்ல வரேன். மத்த பேர் யாருமே அங்க இம்பாக்ட் இல்லை. அவ்வளவுதான். அந்த இம்பாக்ட் இருந்தா நீங்க கரெக்டான பாயிண்ட் வந்து கொடுங்க. ஒரே ஒரு பாயிண்ட்